அங்க பாரு பார்ட்டிகள பெரிய பேக் இருக்கு. பொம்பளைங்க கிட்ட கைவரிசையை காட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல. டேய் அங்க பாரு ஒருத்தன் பேக்கு மாதிரி கை 2 பேக் எடுத்துட்டு வரான்டா. போ. நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணு சீக்கிரம் சீக்கிரம். ஓகே. உனக்கு அடிப்படலையே. என்னோட பேக் என்னோட பேக். அவங்க உங்ககிட்ட இருந்து பேக் திருடிட்டு போறாங்களா? என்னாச்சு? என்னோட பேக் இந்த பையன் கிட்ட இருந்து பேக் திருடிட்டு போயிட்டாங்க தெரியுமா? நீ கொஞ்சம் பார்த்து அதை ஜாக்கிரதையா வச்சிருக்க வேண்டாமா? நீயும் உன்னோட அட்வைஸும். ஏன்டா வண்டி நிற்கிற? முதல்ல பேக்க தொடடா. என்ன இருக்கு பாக்கலாம். வெயிட்டா தான் இருக்க போகுது. முதல்ல தொடடா. ஒருத்தன் இருக்கிறத எடுத்துக்கிட்டு பேக்க தூக்கி போடுறா. டேய் நில்லுங்கடா. போட மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் போ. அவன் வரான்டா. என்ன போடா. அவன் ஓடிக்கிட்டு இல்ல. என்ன வந்து ஓடுறா. அந்தடா ஓடுறா. ஆய் வா. பாப்பா. வரான்டா. இனிமே நம்மள பிடிக்க முடியாது. தப்பிச்சிட்டோம்டா. ஆமாண்டா. என்னோட பேக் எடுத்துட்டு வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிடு. அடிச்சிடாத. இதுதான் கடைசி தடவை. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இன்னில இருந்து உழைச்சு சாப்பிடறதுக்கு பாருங்க. போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களை பிடிக்கிறேன்னு நான் ஏற்கனவே பாதி ஊரை சுத்தி வந்துட்டேன். இன்னும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க 3 பேரும் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? நான் தான் மன்னிச்சுட்டேன்ல. ஏந்திருங்க. எங்களை உங்க சிஷியனை ஏத்துங்க. ஏன் பின்னால வராதீங்க? சார் வண்டி வருமா? ஓ எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ. என்ன ஊருங்க இது? நான் இப்பதான் ஊர்ல இருந்து வர உடனே திருட்டு பசங்க எங்கிட்ட இருந்து கொள்ளையடிக்க பார்த்தாங்க. நான் விடுவேனா? பின்னி எடுத்துட்டேன்ல. தம்பி இந்த ஊர்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊரு. ஆஹா அப்படியா? போக போக நீயே புரிஞ்சுப்ப. என்ன முழிக்கிற? எங்க போகணும்? இதுல எழுதிருக்கிற இடத்துக்கு தான். இந்த இடமா? எனக்கு இது நல்லா தெரியுமே. நானே உன்னை கூட்டிட்டு போறேன். இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற, பாக்குறதுக்கு வர அப்பாவி மாதிரி இருக்கிற, ஜாக்கிரதையா இரு. இங்க ஏமாத்துக்காரங்க அதிகம். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. நீ மீட்டர் போட மறந்துட்ட. போட்டாச்சு. இது அப்பப்ப அப்படிதான் ஓடாம நின்னுடும். ஆனா நான் தட்டி விட்டேன்னா ஓடும். இப்ப போடுது பாத்தியா? சும்மா ஓடல, பயங்கர ஃபாஸ்டா ஓடுது. ஃபாஸ்டா? என்ன பத்தி தப்பா நினைச்சிட்ட பாத்தியா? நான் எப்பவும் நீதி நேர்மை நாணயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவன். என் மீட்டரும் அப்படி தப்பா காட்டும். என்னது பணம் கம்மியா இருக்கேன். இதோ நீ சொன்ன இடம் வந்துருச்சு. அது இருக்கட்டும் விடு. உன் மீட்டர் என்ன இப்படி கண்ணா பின்னா எகிரிக்கிட்டு இருக்கு? ஆமா இல்ல கொஞ்சம். இந்த ஊர்ல ஏமாத்துக்காரங்க அதிகம்னு சொல்லிட்டு நீயே என்ன ஏமாத்த பாக்குறியா? நீ மீட்டருக்கு அடுப்புல சூடு வைக்கிற மாதிரி சூடு வச்சிருக்க. அதனாலதான் இப்படி எகிருது. என்ன இறங்கினதுக்கு அப்புறம் கதை சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப பணத்தை கொடுக்க போறியா இல்ல எங்க ஆளுங்களை சப்போர்ட் கூப்பிடவா? சரி சரி கோவப்படாத இரு. நான் உள்ள போய் என் அங்கிள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். நீ எங்க வேணாலும் போய்க்க. ஆனா போறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துட்டு போ. சரி, என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா இதோ இந்த பேக் நீ செக்யூரிட்டியா எடுத்து வச்சுக்க. அதுவும் பத்தலைன்னா இதையும் எடுத்து வச்சுக்க. புரியுதா?
இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? பணம் இல்லன்னு ஏறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி வந்து கழுத்தா இருக்கிற? இன்னொரு தடவை நீ என் கண்ட பட்ட தொலைச்சிருவேன். வேண்டாம்னா போடா. பண்றது ஃப்ராடு வேலை, இதுல திட்டிட்டு வேற போறான். ஃப்ராடு. அங்கிள், ஐயோ அங்கிள், ஏதாச்சும் உங்களுக்கு? ஏன் இருமுறீங்க? நான் இங்க இருந்து போயாகணும். நீங்க இருக்கிற நிலைமைக்கு எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சுதா? இங்க இருங்க. இது வந்துட்டு இது கொடுங்க. இப்ப எதுக்கு இது? என்ன பத்திரமா காப்பாத்துனதுக்கும் என்ன இங்க தங்க வச்சதுக்கும் இந்த பணத்தை தயவு செஞ்சு நீ வாங்கிக்க. இது எனக்கு வேண்டாம். நீங்க பணத்தை கொடுத்து நான் பண்ற உதவியை கேவலப்படுத்துறீங்க. நான் உங்களுக்கு பண்ற உதவி மனிதாபிமானத்தினால. இது நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. பிடிவாதம் பிடிக்காத, இந்த பணத்தை நீ வாங்கிட்டு தான் ஆகணும். முதல்ல நீங்க பிடிவாதம் பிடிக்காம இந்த பணத்தை எடுத்து உள்ள வைங்க. நான் உங்களுக்கு பண்றது உதவி. இதுக்கு நான் பணம் வாங்கினா நான் ஒரு மனுஷியே கிடையாது, புரிஞ்சுதா? இப்ப வாங்குறியா இல்லையா? வாங்குகிறல்ல? எனக்கு வேண்டாம். என்னம்மா நீ? என்ன செய்றீங்க? உள்ள யாரு இருக்காங்கன்னு பாக்காம எதுக்காக கதவை வெளில இருந்து அடைக்கிறீங்க? யார் நீங்க? மேடம், எனக்கு தெரியல. ஹலோ. அப்புறம் இவனை வந்து என்னன்னு கேளுங்க. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பாய். இவன் கதவை உடைச்சிட்டு இந்த பக்கமா வர்றான். ஆமா, நீங்க யாரு? அவங்க பேசிக்குவாங்க, நீ வேலையை கவனி. ஓ காட், யாரு கேட்டு நீங்க கதவை உடைச்சீங்க? என்ன தைரியம் இருந்தா நீங்க உள்ள போயிட்டு வருவீங்க? நான் நினைச்சா உங்களை என்ன வேணா பண்ணுவேன். நான் யாருன்னு தெரியுமா? என் பெர்மிஷன் இல்லாம நீங்க உள்ள போறீங்க. என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க. இந்த இடம் என்னோட அங்கிளுக்கு சொந்தமான இடம். நான் அவரை பாக்குறதுக்காக பிளைட் ஏறி பறந்து வந்திருக்கேன். இப்படிதான் வந்தேன். என்கிட்ட போதையில 3 பேர் திருடினாங்க. நான் தான் புத்திசாலியாச்சே, விடுவேன் அவங்கள. நான் துரத்த, அவங்க ஓட நான் துரத்த, விடுவேன். எல்லாரையும் சேர்த்து வளைச்சு பிடிச்சிட்டேன்ல. அடுத்தது இவ்வளவு பெரிய தொப்பைய வச்சுக்கிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் வந்தான். அவன் என்ன பார்த்து சிரிச்சான். அவன் வண்டியோட மீட்டர் வண்டியோட வேகமா ஓடிட்டு இருந்தது. என்ன கதவு அடைக்கிறாங்களா? ஆமா ஆமா. அவங்க கிட்ட கொஞ்சம் எனக்காக கதவு திறக்க சொல்லக்கூடாதா? என்ன ஊருடா இது? ஹேய், நீ டேக்க சொந்தக்காரனா? இல்ல, அவர் என்னோட குருநாதர். ஹேய், உங்களுக்கு அவர் தெரியுமா? அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. இந்த கடை தான் மூடியாச்சுல, இப்ப யாரும் உள்ள இல்ல. யார கேட்டு நீங்க அதை மூடினீங்க? அது என் குருவுக்கு சொந்தமானது. அவர்தான் அடிச்சு அனுப்பிட்டாங்களே. என்ன அடிச்சு அனுப்பிட்டாங்களா? நீங்க சொல்ற ஆளு இவர் தானு சொல்லுங்க. ஆமா, இவரை பத்தி தான் சொல்றேன். ஆமா, பக்கத்துல நிக்கிறது சின்ன வயசுல எடுத்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. வேலையை பாருங்க. சரி, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவர் லோன் வாங்கிருக்காரு. இது பாரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் நிச்சயமா திரும்பி வருவாரு. நீங்க இதை முடிடாதீங்க. எத்தனை மாசம் தான் காத்திருக்கிறது? மாச கணக்கா கொடுக்கலையா? எனக்கு நல்லா தெரியும், அவர் நிச்சயம் திரும்பி வருவாரு. நீங்க இந்த கடையை மூடிடாதீங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் லோன் கொடுத்த பேங்க் மேனேஜர். அவர்கிட்ட இருந்து பணம் வரலன்னா நான் தான் பெரிய பிரச்சனையில மாட்டேன். என்ன நம்புங்க, என் குரு எங்க இருக்காரு நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, இந்த என் கார்டு. இதுல உங்க வீட்டு நம்பர் இருக்கா? நாளைக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு? என் கூட வாயா. கொஞ்சம் வழி விடுங்க.